வண்டி தயாராகிறதுக்கு 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளும் இந்த 10 பேரும் இந்த வீட்டில் தான் இருக்கோம், சாப்பிட்றோம், எல்லாம் நடக்குது. வண்டி ரெடி ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோம். எவ்வளவு பே பண்ணணும்னு பேசுகிறோம். வண்டியில் இது மாற்றினது போனது வந்தது எல்லாம் எழுதி ஒரு பில்லு வருது. ரைட்டு. வீட்டில் இருந்தது சாப்பிட்டது அப்படின்னா அது சொல்கிறேன் சார் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை வண்டி என்னமோ சரி பண்ணீங்க கொடுத்துட்டீங்க, வீட்டுது அப்படின்னா சொல்கிறேன் சார்ன்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டு வருது. அப்புறம் அவர் வராரு, அவர் வந்து சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கார். இல்லை வீட்டு நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கு சாப்பிட்டதுக்கு நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு, ஒரு பைசா ஆகுமா, வண்டிக்கானது என்ன, அது என்னோடய ஒர்க்கு, அதுக்கு நீங்கள் என்னவோ கொடுங்க, இது ஒரு பைசா வாங்க மாட்டோம். 10 பேர் 3 நாட்கள். சாப்பாடுன்னா லேசுப்பட்ட சாப்பாடு இல்லை, வீட்டு சாப்பாடு, சும்மா சுட சுட அந்த குளிருக்கு. அது மட்டும் இல்லை, டீ 11 மணி, ஈவினிங் 4 மணி, எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா அது இது. நைட்டு எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தங்க இப்படி திரும்பினா பசிக்குதா அப்படின்னு உள்ளே போய் எதையாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எனக்கு அவர் வெளியில் படுத்துக்கணும், அவர் வெளியில் படுத்துக்குவார். 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. முதல் நாள் எங்களை விடலை, ஆனால் 2வது நாள் நாங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் என்னமோ நடந்து அதெல்லாம் பண்ணோம். ஒரு பைசா வாங்காமல் எப்படி ஒரு மனிதரால் அப்படின்னு எங்களுக்கு இப்போ எங்களால் ஒன்றும் ரியாக்டே பண்ண முடியல. 10 பேராலையும் ஒன்றும் பேச முடியல. ஒருத்தர் பார்த்துக்குறோம், ஆனால் மீண்டும் கேட்குறோம். நமக்கு தெரிஞ்சது அதுதானே, நமக்கு அவ்வளோதானே தெரியுது. பணம் கொடுக்கணும்னு திரும்ப கேட்குறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை இப்போ நான் பேசணும் போதே எனக்கு கண் வந்து கலங்க ஆரம்பிக்குது. அவர் கடைசியாக என்ன சொன்னார்னா, இங்கே நீங்கள் பேசுகிறதுல ஒரு 2-3 பேர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கீங்க, கர்நாடகாவில் இருந்து இருக்கீங்கன்னெலாம் சொன்னீங்க, பெங்களூர் கூட யாரோ சொன்னீங்க, அதெல்லாம் கை காமிக்கிறாரு. எல்லாம் நாங்கள் ஆமாம் நான் இங்கே இருந்தோம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு இது, எங்களுக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், எங்கள் பொண்ணு வந்து பெங்களூரில் படிக்குது, ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்படி இப்படி சொல்ல முடியும்?